அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களே. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சியில் தமிழர் தாயகமெங்கும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக நிறைய பேசப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் நேற்று மன்னாரில் பாரியொரு கூட்டம் நடைபெற்றதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கூட்டம், இந்த பிரச்சார பரப்புரை எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கான ஒரு ஆதரவு உண்மையில் ஒரு மிக பெரிய ஒரு ஆதரவாக மாறி இருக்கின்றது. உண்மையிலே செல்லும் இடமெல்லாம் ஒரு அமோகமான ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்கு மக்களிடையே இருக்கின்றது. நாங்கள் குறிப்பிட்டதை போன்று மக்கள் உணர்வு ரீதியாக பொது வேட்பாளரோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆனால் கட்டமைப்பு ரீதியாக முன்னெடுக்கின்ற தரப்பினரோடு மக்கள் எவ்வளவு தூரம் ஐக்கியமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அந்த ரெண்டு தரப்புமே ஒரு புள்ளியில் இணைகின்ற போதுதான் நாங்கள் பாரிய வெற்றியாக கூற முடியும். மக்கள் தன்னியல்பாகவே மக்களுடைய உணர்வுகள் சங்கோடு சங்கமிக்கின்ற தருணத்தை நாங்கள் பொது கட்டமைப்பினுடைய வெற்றியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது முழுமையாக அவர்கள் தார்மீகமாக உரிமை கோர முடியாது. அதுதான் யதார்த்த நிலைமை. மக்கள் உணர்வுபூர்வமாக சங்குக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக உறுதியாக இருக்கின்றார்கள். அதற்காக இவர்கள் பொது கட்டமைப்புக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சாதகத்தன்மை என்னவென்று சொன்னால், இந்த வரலாற்று சந்தர்ப்பத்திலே காலம் பிந்தி என்றாலும் பல குழப்பங்களுக்கு மத்தியில் என்றாலும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்கிற முடிவை எடுத்து பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்து களமிறக்கிய அந்த ஒரு விடயத்துக்காக மட்டும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அதை கொள்கை ரீதியாக முன்னெடுக்கின்ற வகையிலோ இல்லை அதில் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாகவோ இல்லை உண்மையிலே ஒரு வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய கள விஜயங்கள் கள செயல்பாடுகள் என்ற வகையிலோ ஒரு அணிதிரட்டல் நடவடிக்கை என்ற வகையிலோ அவர்களும் போதிய அனுபவமின்மையும் மக்களிடமிருந்து அவர்கள் மிக அந்நியப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஒரு மேலோட்டமாக ஒரு சூறாவளி சுற்றுப்பயணங்கள் என்ற வகையில் எதையுமே குறை விட்டு விடக்கூடாது, எந்த மாவட்டத்தையும் விட்டு விடக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த பரப்புரை நடவடிக்கைகள் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே அந்த வகையிலே உண்மையிலே மக்களிடம் ஒரு வெகுவான ஒரு ஆதரவு தளம் இருக்கின்றது. அந்த ஆதரவு தளம் என்பது பொது கட்டமைப்பினுடைய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய ஒரு செயல் வீச்சோடு இணைந்ததாக அது இருக்கவில்லை. அது தன்னியல்பாக முகிழ்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூற முடியும். அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்றும் நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டம் டெலோ சார்பாக செல்வம் அடைக்கலநாதனும், தமிழரசு கட்சி சார்பாக சால்ஸ் நிமலன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளரோடு ஒரு ஆதரவாக நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே மன்னார் மாவட்டத்திலே அவ்வாறான அவர்கள் தங்களுடைய அரசியல் பலத்தை ஒரு காட்டுகின்ற வகையிலே அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். அதைவிட பல்வேறு பரப்புரை கூட்டங்கள் பரப்புரை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலே வடகிழக்கு முழுவதுமே ஒரு முழு வீச்சாக இது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பொது கட்டமைப்பு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட பொதுக்கூட்டங்கள் சந்திப்புகளை அவர்கள் நடத்தி கொண்டிருக்க, அதற்கு வெளியாக அது உண்மையிலே நாங்கள் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், தமிழ் தேசிய கட்டமைப்புக்கு தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு சமாந்தரமாக அதற்கு ஆதரவான செயல்பாடுகள் முழுவீச்சோடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதுதான் தமிழ் பொது வேட்பாளருடைய இன்றைய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அதை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றது என்று கூட கூறலாம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் அவர்கள் வரையறுக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள் நின்று கொண்டு அவர்கள் இவ்வாறு திட்டமிடப்பட்ட இந்த பொதுக்கூட்டங்களையும் அது தொடர்பான வேலைகளையும் தான் அவர்கள் ஒருங்கிணைத்து ஒழுங்கமைத்து செயல்படுத்தி வருகின்றார்கள். இதற்கு களத்திலும் புலத்திலுமாக ஆதரவாக இந்த பொது கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்படாதவர்களும் கணிசமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றனர். அதிலே தாயக செயலணியை நாங்கள் மிக முக்கியமாக கூற முடியும். அது தாயக செயலணியை உள்வாங்குவது தொடர்பாக பொது கட்டமைப்புக்குள் மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களும் பாரிய ஒரு முரண்பாடுகளும் இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. தாயக செயலணி என்று சொல்லுகின்ற போது முன்னாள் போராளிகள், அவர்கள் அந்த முன்னாள் போராளிகளாக இருக்கிற பலர் ஜனநாயக போராளிகள் கட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு அந்த தரப்புகளாக இருக்கிறார். அதாவது முன்னாள் போராளிகள் என்ற வகையறைக்குள் இருக்கின்ற தாயக செயலணியினர் அவர்கள்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை மிகவும் உயிர்ப்போடு தமிழர் தாயகம் எங்கும் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள்.
அதை நாங்கள் இந்த இடத்துல நேர்மையோடு பதிவு செய்தான் ஆக வேண்டும். அதற்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அந்த தாயக செயலணியில் இருப்பவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் இல்லை. அவர்களை உள்வாங்குவதில், ஏன்னா தாயக செயலணியினர் அவர்கள் தங்களுக்கு இருந்த புலம்பெயர் தொடர்புகள் மூலமாக அவர்கள் பிரத்யேகமாக அவர்கள் உத்வேகத்தோடு செயல்பட்டு வருகின்றார்கள். உண்மையிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் ஆரம்பத்திலே கூறியிருந்தார்கள், இந்த துண்டு பிரசுரங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் தாங்களே அச்சடிப்போம், தாங்களே அச்சடித்து 8 மாவட்டங்களை விநியோகிப்போம் என்று. அவர்களுடைய அந்த அனுபவ குறைவு, அவர்கள் இந்த விடயத்திலே கையாண்ட விதங்கள் எல்லாம் பாரிய பின்னடைவுகளை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் அடித்த துண்டு பிரசுரங்கள் அனைத்துமே ஒரு பத்திரிகையிலே ஒரு கட்டுரை எழுதுவதை போன்றதான் இருக்கின்றது. மக்களிடம் இப்போது வாசிக்கின்ற தன்மைகள் மிக குறைவாக இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற தலைமுறையினர் ஒரு 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 சொடக்கு போடுகின்ற நேரத்துக்குள் அந்த கைபேசிகளிலே, இந்த திறன்பேசிகளிலே அந்த பக்கத்தை தட்டுகின்ற அந்த நேரத்துக்குள்ளாக நாங்கள் அவர்களுக்கு செய்தியை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு பந்தி கணக்கிலே, பக்க கணக்கிலே நாங்கள் துண்டு பிரசுரங்களை அடித்தால் அதை ஒரு மிக மிக சொற்பமான அரசியல் ஆர்வம் உள்ளவர்களால் மட்டும்தான் அதை படிக்க முடியுமே தவிர, வேறு எந்த ஒரு 100க்கு 90% மேற்பட்டவர்களால் அந்த துண்டு பிரசுரங்கள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பக்கம் இருக்க அது பிரட்டி பார்ப்பது, மறுபக்கம் பிரட்டி பார்ப்பது. அந்த பிரட்டி பார்க்கின்ற நேரத்துக்குள்ளாகவே அந்த செய்திகளை கடத்தக்கூடிய அளவுக்கு, தமிழ் பொது வேட்பாளருடைய முக்கியத்துவத்தை கடத்தக்கூடிய அளவுக்கு எந்த விதமான திட்டமிட்ட வகையிலே இவர்களால் துண்டு பிரசுரங்கள் தயாரிக்கப்படவில்லை. ஏனால் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்வது என்பது, இந்த தவறுகள் எல்லாம் உணரப்பட வேண்டும், எதிர்காலத்தில் திருத்தப்பட வேண்டும். தாங்கள் எடுப்பதுதான் முடிவு, தங்களுக்கு தெரிந்ததுதான் சரி, அதுதான் நியாயம் என்று கற்பிதத்தோடு இவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் அந்த மமதை இவர்களை வீழ்த்தும். சுமந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரை என்று மக்கள் நிராகரிக்கின்றதை போன்று இவர்களும் மக்களுடைய நாடி துடிப்பை அறியாது, ஒரு மக்களுடைய கள நிலைமைகள், அவர்களுடைய புரிதல்களுடைய தன்மைகளை இவர்கள் புரிந்து கொள்ளாது, நாங்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும், இதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் என்ற வகையிலே செயல்படுவார்களாக இருந்தால் அது உண்மையில பிள்ளையான முன்னுதாரணமாக போகும். களத்திலே நாங்கள் அந்த விடயங்களை அனுபவிக்கணும். அந்த துண்டு பிரசுரங்களை கொண்டு செல்கின்ற போது மக்களே கேட்கின்றார்கள், இதை விட நீங்கள் ஒரு சுருக்கமாக முக்கியமான விடயங்கள் இது மேல அவ்வளவு தூரம் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை, அதுக்கான ஆர்வங்களும் இல்லை. மக்கள் கூறுகின்ற விடயத்தை தான் நாங்கள் பிரதிபலிக்கின்றோம். இவர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு 10 எழுத்துக்களை போன்று ஒரு பக்க கணக்கை அச்சிடப்பட்ட அந்த துண்டு பிரசுரங்களை கொண்டு செல்கின்ற போது மக்கள் அதை ஆர்வம் கொடுத்து பார்க்கவில்லை. ஆனால் தாயக செயலணியினர் மிக முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு வர்ண துண்டு பிரசுரங்களை தயாரித்து அவர்கள் விநியோகிக்கின்ற அந்த துண்டு பிரசுரங்கள் மக்கள் மத்தியில் எடுபடுகின்றது. அதை அவர்கள் ஆர்வத்தோடு பார்க்கின்றார்கள். அந்த அளவு தூரம் அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் பல விடயங்கள், ஒன்று தன்னியல்பாக எழுகின்ற கூட்டம், மக்களிடையே தன்னியல்பான உணர்வு இருக்கின்றது, பங்கு பெற்றுதல் இருக்கின்றது. செயல்பாட்டாளர்களும் இந்த இதுக்கு சமாந்தரமாக, பொது கட்டமைப்புக்கு சமாந்தரமாக அவர்களும் பொது கட்டமைப்போடு முரண்படாமல், புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒரு கணிசமான குழுவினர் இந்த பொது கட்டமைப்பினர் 100% நிலத்தையும் புலத்தையும் பிரதித்துவப்படுத்தவில்லை. அவர்கள் அந்த பொது கட்டமைப்பில் இந்த விடயத்தை முன்னெடுத்தவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கோ இல்லை தங்களுடைய விடயங்களுக்கு ஒத்து போகக்கூடியவர்களையும் இணங்கி வரக்கூடியவர்களையும் இணைத்து கொண்டுதான் இவர்கள் இந்த பொது கட்டமைப்பாக மலர்ந்திருக்கின்றார்கள். ஆக அது 100% வடக்கு கிழக்கையும் பிரதித்துவப்படுத்தவில்லை, புலம்பெயர் சமூகத்தையும் பிரதித்துவப்படுத்தவில்லை. ஆக இந்த இடத்திலிருந்து இவர்கள் இதை நகர்த்துகின்ற போது உண்மையாக தாயகத்தை நேசிப்பவர்கள், எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நேசிப்பவர்கள் இதை விட்டு விலகுவதற்கு இவருக்குமே மனம் வராது. ஆகவே பேசக்கூடியவரை பேசி பார்த்து விட்டு அவர்கள் தங்களுடைய அமைப்பு பொறிமுறைக்குள்ளாக இவர்களை உள்ளிப்பதிலே இருக்கின்ற சிக்கல்கள், நெருடல்கள் காரணமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள், குழுக்கள், தனிநபர்கள் கூட சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு தெரிந்த வகையிலே தங்களுக்கு ஊர்ல இருப்பவர்களை தொடர்பு படுத்தி, நீங்கள் அங்கே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள், நாங்கள் உரிய ஏற்பாடுகளை செய்கின்றோம் என்ற வகையில் அவர்கள் துண்டு பிரசுரங்களை அவர்களுக்கு கிடைக்க செய்கின்ற வகையிலே தொடர்புகளை ஏற்படுத்தி அவ்வாறு தன்னியல்பாக நடைபெறுகின்ற விடயங்களை ஏராளம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை விட இங்கே உங்களுக்கு தெரியும், தாயகத்திலே ஒரு உணர்வு மட்டும் இருந்து விட்டால் போதாது. அவர்கள் ஒரு முழு நேரமாக இந்த விடயத்தில் செயல்படுவதற்கு அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பனவு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அவர்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளையும் தங்களுடைய ஏனைய விடயங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் களமிறங்கி இந்த பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போது, என்னால் எங்களுடைய மக்கள் மிகவும் ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஒரு மிகவும் நொடிந்து போன நிலைமையில் இருக்கின்றார்கள்.
ஆகவே அவர்கள் தங்களை இழந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசியம் நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. ஆகவே வலிந்து அவர்களை அந்த பணியில ஈடுபடுத்தப்படுகின்ற போது அவர்களுக்குரிய நியாயமான ஒரு கொடும் அது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் வழங்கிவிட முடியாது. அவர்கள் குத்து விளக்கிலே கணக்கு பார்க்கின்ற நிலைமையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு பணிகளை செய்வதை போன்று ஏனையவர்களுடைய அந்த தேவைகள் அதை புரிந்து கொள்ளாது அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற தன்மைகள் என்பது நிதி ரீதியாக மிக குறைவு. அவர்கள் தங்களுடைய நிதி மூலத்தை அவர்கள் காரணமாக கூறினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் நினைத்தால் அதற்கான நிதி மூலங்களை தாயகத்திலே திரட்ட முடியும். இல்ல புலம்பெயர் சமூகத்தை நிச்சயமாக இதிலே ஒரு தரப்பாக உள்வாங்கி அதை நியாயமான முறையிலே அதை வெளிப்படுத்தி இருக்க முடியும். அவர்களுக்கு நாங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம், இது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் உள்ளிட்டவர்களிடமிருந்து நிதிகளை பெற்றுவிட்டால் தங்களை சிக்கலார். அதை இவர்கள் பகிரங்கமாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கூறலாம். இதுதான் எங்களுடைய வங்கி இலக்கம். இந்த வங்கி இலத்துக்கு நாங்கள் புலம்பெயர் தேசத்திடம் இந்த நிதி ஆதரவு கோரியிருக்கின்றோம். அந்த நிதி மூலத்திலே அந்த வருகின்ற நிதிகள் இலங்கை அரசாங்கத்தினுடைய வரையறைக்கு உட்பட்டு தடை செய்யப்பட்டதாக இருந்தால் அந்த நிதிகளை நீங்கள் தாராளமாக நீங்கள் முடக்கி அதை அரசுடைமையாக்கலாம், அதை தேர்தல் திணைக்களமே சுவீகரித்துக் கொள்ளலாம், அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று கூறிவிட்டு இவர்கள் தங்களுடைய வேலையை செய்யலாம். ஆக அந்த பொறுப்பை அவர்களிடம் விட்டு விடலாம். அந்த வருகின்ற நிதி அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரப்பிடம் இருந்து வருகின்றதா, ஏற்றுக்கொள்ளாத தரப்பிடம் இருந்து வருகின்றதா என்று அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். அவை அப்படி ஒரு அறிவித்தலை நாங்கள் விட்டுவிட்டால் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற நிதி கூட ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறிமுறை ஊடாகத்தான் அந்த நிதி இங்கே வரக்கூடும். ஆகவே நாங்கள் தங்கத்தை உரசி பார்ப்பதை போன்று அங்கிருந்து உதவி செய்பவர்களை எல்லாம் உரசி பார்த்து கொண்டு இவர்கள் இருப்பார்களா இருந்தால் காலம் முடிந்துவிடும், வேலைகளையும் ஆற்ற முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே மிக குறுகிய காலத்துக்குள் எப்படி நாங்கள் வினைத்திறனாக இந்த விடயங்களை கொண்டு செல்ல முடியுமோ அதை செய்திருக்கலாம். என்றால் வங்கி கட்டமைப்பு என்பது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டது அல்லவே. அது இலங்கையினுடைய அரசாங்கத்தினாலும் இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கின்ற மத்திய வங்கியினாலும் பராமரிக்கப்படுகின்ற நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அழகுதான் வங்கி கட்டமைப்பு. ஆகவே அந்த அரசாங்கம் அதை நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரும் அந்த வங்கி நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை அவர்களிடம் விட்டுவிட்டால் இன்று எவ்வளவு தூரம் நாங்கள் நன்மைகளை அடைந்திருக்க முடியும். ஆக இப்படியாக பல நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து கூறுவதை போன்று ஆகா ஓஹோ என்று அலையடிப்பதாக கூறி நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. மக்களிடம் உணர்வு இருக்கின்றது. ஆனால் செப்டம்பர் 21ஆம் தேதி அவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று சங்கு சின்னத்துக்கு நேரே புல்லடி போடுகின்ற அந்த தருணம் வரை நாங்கள் களப்பணியாற்றியாக வேண்டும். அந்த உணர்வை, அந்த மக்களிடம் இருக்கிற ஆர்வத்தை உறுதியாக சங்கு சின்னத்துக்கானதாக அறுவடை செய்ய வேண்டுமாக இருந்தால் செப்டம்பர் 21 அந்த புல்லடி சங்கு சின்னத்துக்காக மாறுகின்ற வரை நாங்கள் பணியாற்றித்தான் ஆக வேண்டும். அதுதான் களத்தில் இருக்கிற யதார்த்தம். அந்த வகையிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரை, ஏன்னால் இதைத்தான் நாங்கள் கூறுவோம், நாளை செப்டம்பர் 22ஆம் தேதி பருவர்களை வைத்துக் கொண்டு அந்த கடந்த கர்த்தால் காலங்களிலே கர்த்தாலுக்கு ஒரு தரப்பு அழைப்பு விடும். அவர்களுக்கும் கர்த்தாலுக்கும் எந்த விதத்திலே சம்பந்தம் இருக்காது. அவர்கள் களமிறங்கி எதுவுமே செய்ய போவதில்லை. மக்கள் தாங்களாகவே சுய விருப்பத்தின் பேரிலே தங்களுடைய தாயக கடமையை உணர்ந்து கொண்டு அவர்கள் அந்த கர்த்தாலை முழுமையாக முடங்கக்கூடிய வகையிலே, அது கர்த்தால் வெற்றியளிக்கக்கூடிய வகையிலே மக்களுடைய தொழிற்சங்கங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகளுடைய பங்களிப்போடு அது உண்மையிலே வெற்றிகரமாக ஒவ்வொரு தடவை நடந்தேறும். ஆனால் இவர்கள் அந்த நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லாமல் உடனடியாகவே மறுநாள் பத்திரிகையை பார்த்தால் பொது கடையடைப்பு பாரிய வெற்றி என்று சொல்லி அதை ஏற்பாடு செய்த அரசியல் கட்சிகளோ இல்லை சிவில் அமைப்புகளோ அறிக்கை விட்டு அவர்கள் அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள். அந்த கர்த்தாலை யார் வெற்றி பெற வைத்தார்கள், அதுக்கு யார் உழைத்தார்கள், தங்களுடைய ஒரு நாள் உழைப்பையும் ஒரு நாள் வருமானத்தையும் இழந்து தமிழ் தேசத்துக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் அந்த கடையடைப்பை வெற்றி பெற வைத்தவர்களை அவர்கள் நன்றியுடன் நினைவு கூறுவதில்லை. அவர்கள் ஏதோ தங்களுடைய அழைப்பை ஏற்று ஒரு எஜமானார் கணக்கில் என்றோடு தாங்கள் சொன்னால் எல்லாம் நடந்துவிடும், தாங்கள் சொன்னால் மக்கள் கேட்டு விடுவார்கள். ஆகவே நாங்கள் எடுத்த முடிவு நிறைவேறி இருக்கின்றது, ஆகவே அது பாரிய வெற்றி என்றதாக கடந்து விடுவார்கள். ஆக அதே போன்ற ஒரு நிலைமை இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் நிச்சயமாக ஒரு கௌரவமான ஒரு வாக்கை தமிழ் பொது வேட்பாளர் சுவீகரிக்க போகின்றார் என்பது எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படியான ஒரு கௌரவமான ஒரு வாக்கை தமிழ் பொது வேட்பாளர் பெறுகின்ற போது இந்த பொது கட்டமைப்பினருடைய அறிவிப்பானது, அந்த வெற்றி அறிவிப்பானது நிச்சயமாக அந்த பொது கட்டமைப்புக்கு வெளியே இருந்து நிலத்திலும் புலத்திலும் செயல்படுபவர்களையும் உள்வாங்கியதாக நியாயபூர்வமான அறிவிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் கரிசனையோடு பார்க்க முடியும். இல்லை, கர்த்தால் வெற்றிகளை கொண்டாடுபவர்களை போன்று இவர்கள் அறிக்கை விடுவார்களாக இருந்தால்
அதை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது இந்த இந்த விடயத்திலிருந்து அவர்கள் மிகவும் ஒரு அந்நியப்பட்ட நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் மக்கள் உணர்ந்து கொள்ள. அதற்காக தான் நாங்கள் முன்கூட்டி இந்த விடயங்களை கூறுகின்றோம். கேள்வி கேட்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய தளங்களிலும் இந்த பொது கட்டமைப்பிடம் தொடர்புகள் இருக்கும். அந்த தொடர்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வருகின்ற போது இந்த விடயங்களை நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். அப்போதுதான் அவர்களை நாங்கள் நெருப்படுத்த முடியும். அதற்காக தான் இந்த விடயங்களை சிலாகித்து இந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு என்பது பன்மடங்கு பெருகி இருக்கின்றது. மக்களிடம் அமோகமான ஒரு ஆதரவு நிலை இருக்கின்றது. அதை அறுவடை செய்வதற்கு நாங்கள் கடைசி நொடிப்பொழுது வரை பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இப்போது இங்கிருக்கின்ற நிலைமை. உண்மை ராமேந்திரன், நீங்கள் கூறுவது போல்தான் புலத்தில் இருக்கின்ற எங்களுடைய நேயர்கள் கூட கூறுவார்கள், பன்மடங்கு பெருக வைப்பதற்கு எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரி, நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் தேர்தல் செப்டம்பர் 21 இன்னும் வெறும் 7 நாட்கள் மட்டுமே இருக்கின்றது. இந்த தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இறுதியான செயல்பாடுகள் எவ்வாறான திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், என்ன விதமான செயல்பாடுகள் எதிர்பார்க்கலாம்? உண்மையில் இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமக்காக நாம் பரப்புரை கூட்டம் முதல் கட்டமாக 8 மாவட்டங்களிலுமே நிறைவடைந்திருக்கின்றன. இந்த 8 மாவட்டத்தினுடைய முக்கிய நகரங்கள், முக்கிய இடங்கள், அங்கே பொது வேட்பாளர் நேரடியாக சென்று, அதாவது பொது வேட்பாளர் நேரடியாகவே சென்று 8 மாவட்டங்களிலுமே ஒரு தரிசிப்பு நிகழ்ச்சி, அதாவது அங்கே ஒரு பரப்புரை கூட்டங்கள் இடம்பெற்றது. அப்போ அடுத்த கட்டமாக பொதுக்கூட்டங்கள் மாவட்டந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே வவுனியாவிலே முதலாவது பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. உண்மையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கடந்த நிகழ்ச்சியில் அதை விரிவாக கூறியிருந்தோம். நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்திலே பொதுக்கூட்டம் நடந்தேறி இருக்கின்றது. நாளைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நாளை மறுதினம் யாழ் மாவட்டத்திலும் கிளிநொச்சியிலும் இந்த பொதுக்கூட்டங்கள் இடம்பெற இருக்கின்றன. ஏன்னா 18ஆம் தேதியோடு தேர்தல் பரப்புரை பணிகள் நிறைவுக்கு வருகின்றது. அப்ப அந்த வகையிலே இந்த மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் இவ்வாறு முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு சமாந்தரமாக ஊடக சந்திப்புகளும் நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று இவர்களோடு தொடர்புபடாத ஆதரவு மட்டத்திலிருந்தும் இந்த முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு மிக தீவிரமாக அவர்கள் களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போது இந்த பரப்புரை நடவடிக்கைகள் இந்த அளவில் தான் இருக்கின்றது. இதற்கு அடுத்ததாகத்தான் இவர்கள் எவ்வாறு இந்த விடயங்களை நகர்த்துவது என்பது தொடர்பாக இறுதிக்கட்ட, அதாவது 18ஆம் தேதி இரவோடு இந்த தேர்தல் பரப்புரைகள் நிறைவுக்கு வருகின்ற போது அந்த 18ஆம் தேதியை எப்படி எதிர்கொள்ள போகின்றோம், அந்த 18ஆம் தேதி பரப்புரை பணிகள் முடிவடைந்ததற்கு பிற்பாடு 21ஆம் தேதி வாக்களிக்கின்ற தினம் வரை அடுத்த கட்டம் எப்படி மக்களை அந்த நிலையோடு தக்க வைக்கப் போகின்றோம் என்பது தொடர்பாக நிச்சயமாக ஒரு திட்டமிடப்பட்ட நிலை என்பது ஒரு தேவையாக இருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது முழு வீச்சோடு செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை அரியநேத்திரன் அவர்கள் ஊடக சந்திப்பின் பொழுது கூறியிருக்கின்றார், ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு மாத்திரமே வாக்களியுங்கள், ஏனையவர்களுக்கு விருப்பு வாக்கை போட வேண்டாம் என்று அவர் வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன் என்னவென்று சொன்னால், பொது கட்டமைப்பில் இருக்கின்ற டெலோ பிளாட் போன்றவர்கள் இரகசியமாக சில திட்டங்களோடு செயல்படுகிறார்கள். டெலோ வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், பொது வேட்பாளருக்கு நீங்கள் வாக்கை போடுங்கள், விருப்பு வாக்கை டெலோ கூறுகின்றது ரணிலுக்கு போடுங்கள் என்று சொல்லி. ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த ரெட்டப்போக்கு, இதற்கு என்ன காரணம்? உண்மைதான். அவர்கள் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறுவதை போன்று விலாங்கு மீன்களாக தமிழ் மக்களிடம் தலையையும் எலும்பு துண்டை தூக்கி போடுகின்ற தரப்பினரிடம் வாழையும் காட்டுகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அவர்கள் வவுனியாவிலே சீனி தொழிற்சாலைக்கு அடித்தளம் போட்டதிலிருந்து அவர்களுக்கும் ரணில் அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கின்ற கள்ளத் தொடர்பு நாங்கள் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி, தொழில் வாய்ப்பு என்ற வகையிலே தங்களுடைய அந்த கள்ள தொடர்புகளை நியாயப்படுத்தி கொண்டு அவர்களுடைய கள்ள உறவு இப்போது நீடித்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் டெலோவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கோவிந்த கருணாகரன், ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற கோவிந்த கருணாகரன் பகிரங்கமாகவே அந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். 1வது வாக்கு சங்குக்கு, 2வது வாக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் போடுமாறு. இது இந்த கட்டுப்பாடுகளை மீறுகின்ற ஒரு செயல்பாடு. இதில் தான் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருக்கின்ற தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு பாரிய கடப்பாடு இருக்கின்றது. செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிற்பாடு இந்த அரசியல் கட்சிகளையும் இவ்வாறு அயோக்கியத்தனம் செய்கின்ற இந்த அரசியல் கலாச்சாரத்தையும் எப்படி நாங்கள் ஒரு பொறிமுறைக்குள்ளாக கட்டுப்படுத்த போகின்றோம் என்பது தொடர்பாக உடனடியாக முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்கப்பட வேண்டிய விடயம். அது ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலையை இது எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது. செல்வம் அடைக்கலன் சிறப்பாக இருக்கட்டும், புலட்டாக இருக்கட்டும், அவர்களுடைய நிலைப்பாடும் இதுவாகத்தான் இருக்கின்றார். 2வது விருப்பு வாக்கை தங்களுடைய இவர்கள் முகவர்களாக இருந்து கொண்டு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு கவர்ந்து செல்கின்ற
ஒரு அயோக்கியத்தனத்திலே இவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது உண்மையிலே மன்னிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு. ஒன்று ரெண்டு விடயத்திலே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, தமிழ் மக்கள் பொதுச்சபையாக தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பாக எடுக்கப்பட்ட முடிவை மறுதளித்து ஒரு அரசியல் கட்சி இவ்வாறு செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பு பொறிமுறைக்கு இது ஒரு ஒரு பொருத்தமற்ற நடவடிக்கை. இரண்டாவது, எங்களுடைய மக்களுடைய நாங்கள் கீழே இறங்கி வேலை செய்கின்ற போது மக்களுடைய நிலைகளை நாங்கள் அறிகின்ற போது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த விருப்பு வாக்கு விடயத்தை எங்களுடைய தமிழ் தரப்பினர் அதிகமாக பேசியதனுடைய பிரதிபலிப்பு மக்களுடைய புரிதல் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், சங்கு சின்னத்துக்கு நேரே ஒரு புல்லடி, 1 2 3 என்று சொல்லி நாங்கள் 3 பேருக்கு விருப்பு வாக்கு வழங்கலாம். அதுதான் மக்களுடைய புரிதலாக இருக்கின்றது. ஆகவே இது செல்லுபடியற்ற வாக்குகளாக தமிழர்களுடைய வாக்குகளை மாற்றுகின்ற ஒரு நிலையை நோக்கி இது செல்கின்றது. இது சுமந்திரன் கயேந்திரகுமார் தரப்பு செய்வதற்கு ஒப்பான செயல். ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்காக நாங்கள் மனம் வந்து போடுகின்ற வாக்குகளை செல்லாத வாக்குகளாக்குவதன் ஊடாக அதை எதிர்த்து செய்யப்படுகின்ற முன்னெடுப்பாகத்தான் இது அமையும். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு சின்னத்துக்கு நேராக இருக்கின்ற அந்த கூண்டுக்குள்ளே பக்கவாட்டிலோ மேலோ கீழே இருக்கின்ற அந்த கோடுகளிலே முட்டாமல் அந்த தர என்கின்ற அந்த புல்லடி அடையாளத்தை மட்டுமே போடுவதோடு தங்களுடைய கடமையை முடித்துக் கொள்ள வேண்டும். இதை கடந்து நாங்கள் வேறு குழப்பங்களுக்கு செல்வோமாக இருந்தால் எங்களுடைய அருமையான அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக வீணாகி போய்விடும். ஆக டெலோ செய்கின்ற வேலை, புலர்த்தரப்பு செய்கின்ற வேலை நிச்சயமாக தமிழ் மக்களுடைய ஒரு பெருமதியான கூட்டு உணர்வை, அந்த தேசமாக அவர்கள் எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் 15 ஆண்டு கால ஏமாற்றங்களை கடந்து, இந்த துரோகங்களை கடந்து, நம்பிக்கை துரோகங்களை கடந்து அவர்கள் உணர்வோடு அளிக்கின்ற வாக்குகள் ஒரு வாக்கு தன்னும் இப்படியாக வீணடிக்கப்படுமாக இருந்தால் அது மிக பாரிய ஒரு தமிழின துரோக நடவடிக்கையாகத்தான் என்னால் பார்க்க முடியும். ஆகவே இந்த டெலோ புலர்த்தரப்பு செய்கின்ற வேலை தங்களுடைய எலும்பு துண்டு போடுபவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதாக கூறிக்கொண்டு தமிழ் பொது வேட்பாளருடைய கனதியையும் முக்கியத்துவத்தையும் குறைக்கின்ற வேலையில் தான் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். இன்று அவர்களுடைய ஏற்பாட்டை நேற்று மன்னாரில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றாலும் அந்த பொதுக்கூட்டத்தால் கூட இந்த பயனும் இல்லை. இவர்கள் எல்லாம் இரட்டை வேடம் போடுபவர்களாக இருக்கின்றனர். ஆரம்பத்தில் கூறியதை போன்று சுமந்திரனுக்கு தில் இருக்கின்றது, கயேந்திரகுமார் தரப்புக்கு தில் இருக்கின்றது. அவர்கள் தமிழ் மக்களுடைய கூட்டு தீர்மானத்துக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். எதிராக தாங்கள் செயல்படுவதாக கூறிக்கொண்டு தங்களுடைய நிலையை நியாயப்படுத்திக் கொண்டு செயல்படுகின்ற அந்த துணிவு அவர்களிடம் இருக்கின்றது. அது பிள்ளையான அணுகுமுறை, ஆனால் அதை துணிந்து செய்கின்றார்கள். எப்படி டக்ளஸ் தேவானந்தா, கருணா, பிள்ளையான் போன்றவர்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றார்களோ அந்த வரிசையிலே இப்போது கயேந்திரகுமார் தரப்பும் சுமந்திரன் தரப்பும் சேர்ந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் அப்படித்தான் என்பது ஏலவே எங்களால் அனுமானிக்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இது எங்களுடைய தரப்பில் இருந்து கொண்டு எதிரிக்கு சேவகம் செய்கின்ற வேலையை செய்கின்ற டெலோ புலட் போன்ற தரப்பினரை அவர்களை போன்று இவர்கள் முதுகெலும் பெற்றவர்கள் என்றால் நாங்கள் சொல்ல முடியும். அதாவது துரோகம் செய்வதற்கு கூட முதுகெலும் பெற்றவர்கள். ஏனால் அவர்கள் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள பயந்து கொண்டு, அதாவது நேரடியாகவே சுமந்திரனை போன்று அவர் சைத்துக்கு ஆதரிப்பதை போன்று இவர்கள் இல்லை ரணில்தான் வல்லவர், அவர்தான் வல்லவர் என்று சொல்லி அவருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற தைரியம் இவர்களிடம் இல்லை. ஏனென்று சொன்னால் சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரல் வேறு. அவர் நாளை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய பட்டியலினூடாக கூட நாடாளுமன்றம் வந்து அவர் தன்னுடைய அரசியலை தொடரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் டெலோவுக்கும் புலட்டுக்கும் வீடே கதியண்டு இதுக்கே கிடந்தவர்கள், சொந்த வாக்கு வங்கியற்று நாதியற்று கிடந்தவர்கள், வீட்டு சின்னத்துக்குள் இருந்தால் மட்டும்தான் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை தக்க வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தாங்கள் சம்பாதித்த கோடான கோடி சொத்துக்களையும் பாதுகாக்க முடியும் என்று இருந்தவர்கள் தான் அவர்கள். இப்போதும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைக்க வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த நெருக்கடியின் நிமித்தமாக துரோகம் செய்வதற்கு பயப்படுகின்றார்கள். ஏனால் அவர்கள் அப்படியான ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்களால் நிராகரிக்கப்பட அடுத்து வருகின்ற தேர்தலில் இப்போதே மக்களுடைய நாங்கள் செல்கின்ற போது மக்கள் ஒரு பட்டியலை சொல்கின்றார்கள். சுமந்திரன், மாவை சேனாதிராஜா, சாணக்கியன், கஜேந்திரகுமார் தரப்பினர் என அவர்கள் ஒரு பட்டியல் எடுக்கிறார். இவர்களில் எவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர்கள் தோற்கடிக்கப்படுவது நிச்சயம் என்கின்ற ஒரு நிலை. அதாவது தமிழ் மக்களுடைய கூட்டு தீர்மானத்துக்கு எதிராக யார் யார் செயல்படுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அடுத்த எந்த வகை தேர்தல் வந்தாலும் தோற்கடிக்கப்படுவது நிச்சயம் என்பது நாங்கள் மக்களை சந்திக்கின்ற போது அவர்கள் கூறுகின்ற தகவலாக இருக்கின்றது. ஆகவே அவர்களால் அது உணரப்படுகின்றது. அந்த மக்களுடைய கூட்டு தீர்மானத்துக்கு அஞ்சித்தான் பொது வேட்பாளர் கூடாரத்துக்குள் இருந்து கொண்டு தங்களுடைய இந்த
அயோக்கியத்தனத்தை செய்ய இவர்கள் முற்படுகின்றார். இதை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது. மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். உங்களிடம் இரண்டாவது விருப்பு வாக்கு கேட்டு இந்த தமிழ் தேசிய பரப்பில் எவர் வந்தாலும் அவரையும் நாங்கள் சுமந்திரன், கஜேந்திரமா தரப்பு, டக்ளஸ், அங்கியன், கருணா, பிள்ளையான் வரிசையிலே அவர்களையும் வைக்க வேண்டும் என்பதுதான் இப்போது எங்களால் வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கு. டெலோ பிளாட் மட்டுமில்லை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இராமேந்திரன் இதுவரை காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது நான் ஓரளவுக்கு தட்டி கழித்து கொண்டு வந்தேன். இவர்கள் கூறுவது தங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருப்பதனால்தான் அப்படி கூறுகிறார்கள் என்று. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளரினூடாக இவர்கள் யார் என்பதை இப்போ வெளிப்படுத்தி விட்டார்கள். குறிப்பாக பாருங்கள், நேற்று கூட அரியநேத்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார், எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் நாம் எடுத்த முடிவிலிருந்து மாறப்போவதில்லை என்று அரியநேத்திரன் அடித்து கூறியிருக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பொய் பிரச்சாரத்தை, அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டு வருகின்றது. இது எவ்வாறு அங்கே பார்க்கப்படுகின்றது? அவர்கள் புறக்கணிங்கள் சொல்லுகிறார்கள். இந்த லாஜிக்கை கூட இவர்களால் புரியவில்லை என்றால் இவர்கள் அரசியலில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதை கூறுகின்றேன். இப்போ பாருங்கள், இப்படி கூறுவது என்ன விதமான தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது? உண்மையிலே நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய புறக்கணிப்பு கோரிக்கை என்பது தமிழ் மக்களால் கிஞ்சித்தும் கருத்தெடுத்து பார்க்கப்பட முடியாத ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. தமிழ் மக்கள் தேசமாக ஒரு கூட்டு தீர்மானத்தை எடுத்து தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் அணிதிரண்டு கொண்டிருப்பதை அவர்களினால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அது அவர்களிடையும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்களுடைய கூட்டு தீர்மானத்துக்கு எதிராக நாங்கள் நிற்கின்றோமே, அடுத்து வருகின்ற தேர்தலிலே அதற்கான அறுவடைகளை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பலாபலனை அறுவடை செய்ய வேண்டும் என்கின்ற பயம் அவர்களுக்கு குடிகொண்டு விட்டது. ஆனால் விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டி கொள்ளாததை போன்று பாசாங்குத்தனம் செய்வதற்காகத்தான் சஜித்திடம் ஒரு டீலுக்கு போனார்கள். சமஸ்டி தொடர்பாக அதாவது பொதுவாக அறிவிக்கவில்லை. பொதுவாக அறிவித்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக வரவேற்றிருக்க முடியும். அவர்கள் சஜித்துக்கு மட்டுமே அழைப்பு விட்டார்கள். நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சமஸ்டி தொடர்பாக அறிவித்தால் நாங்கள் புறக்கணிப்பு தீர்மானத்தை கைவிட தயாராக இருக்கணும். நாங்கள் அப்போதே உறவுகளுக்கு நினைவிருக்கும், நாங்கள் அந்த விடயத்தை கூறினோம். இவர்கள் விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்பதாக தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் இப்போது ஒரு நாடகத்தை ஆடுகின்றார்கள். ஒருவேளை சஜித் என்ற தமிழரசு கட்சி கூறிவிட்டது அல்லவா, சமஸ்டியை ஆதரிப்பவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு என்று தமிழரசு கட்சி அறிவித்தது. ஆகவே தமிழரசு கட்சி ஏற்கனவே சஜித்தோடு போட்ட டீல் காரணமாகத்தான் அவர்கள் அந்த முடிவை அறிவித்து விட்டார்கள் என்பதை எல்லோருமே உணரக்கூடியது. ஆகவே தமிழரசு கட்சி சஜித்தோடு இணைந்து ஏதோ ஒரு வகையிலே சமஸ்டி தொடர்பான விடயங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கமாக இருந்தால் அதுக்குள்ளே தாங்கள் தப்பித்து விடலாம். சுமந்திரன் சஜித் டீல வைத்துக் கொண்டு தமிழரசுக்கு எதிராக ஒரு பரப்புரைகளை மேற்கொள்வதோடு தாங்கள் இந்த புறக்கணிப்பு தீர்மானத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்கின்ற ஒரு நிலைமையை இவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் சஜித்தும் காலை வாரி விட்டார்கள் இவரை. ஆகவே இப்போது இவர்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போது தாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை தொடர வேண்டிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையில் அண்மையிலே ஒரு கருத்து கணிப்பு, இந்த சமூக வலைத்தளங்களினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்து கணிப்பு தரவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலே கிட்டத்தட்ட 2800 பேர் அதிலே வாக்களித்திருக்கின்றார்கள். அதிலே கேட்கப்பட்ட கேள்வி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக தான் கேட்கப்பட்டிருந்தது. பொது வேட்பாளரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதுவரை ஆதரிக்கவில்லை, இதை எப்படி பார்க்கின்றீர்கள் என்ற வகையிலே 2800 பேர் அதிலே தங்களுடைய வாக்கை செலுத்தி இருந்தார்கள். அதிலே 69% தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள். 19% மட்டும்தான் அவர்கள் ஆதரிக்க தேவையில்லை என்று வாக்களித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் வாக்களிக்க தேவையில்லை என்று ஒரு 20% என்று வைத்துக் கொண்டால் மிகுதி 80%, 2800 பேரிலே 80% தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். இதுதான் மக்களுடைய நிலைமை. ஆனால் இவர்கள் என்றால் அவர்கள் தாங்கள் மீளவும் தங்களுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொண்டால் அது தங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக கருதி கொண்டு இப்போது முறுக்கி கொண்டு தெரிகின்றார்கள். இதிலே ஒரு துயரம் என்னவென்று சொன்னால், முதலிலே ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, அதில் கூட ஒரு நியாயம், ஒரு சரி சிங்களத்தினுடைய தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம். சரி, பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென்று முடிவெடுத்ததற்கு பிற்பாடு கூட அதை பரிசீலித்து அதிலே இருக்கின்ற சில நியாயங்களை இல்லை அதிலே சேர்க்கப்பட வேண்டிய விடயங்களை சேர்த்து இந்த விடயங்களை சேர்த்தால் நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்குகின்ற சஜித்துக்காக நீங்கள் ஒரு தெரிவை கொடுக்கின்றீர்கள் அல்லவா? ஒரு சிங்கள வேட்பாளருக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை? தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி பல வாரங்களுக்கு பின்னர் தான் தேர்தல் விஞ்ஞாபனம் கொண்டு வரப்பட்டது. ஆகவே நீங்கள்
நேர்மையாகவும் தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்பவர்களாக இருந்திருந்தால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு நீங்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும். தென்னிலங்கையில இருக்கின்ற எங்களுடைய இன்று வடக்கு கிழக்கிலே 1000 விகாரைகளை அமைப்பதற்கு அடிக்கோலிட்ட சஜித்தோடு உங்களால் டீல் போட முடிகின்றது என்று சொன்னால் ஏன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்போடு உங்களால் உடன்பாட்டுக்கு வர முடியாது? நீங்கள் அங்கே இருங்கள், இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த விடயங்களை உள்ளடக்கினால் அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது வேறு பிரச்சனை. அந்த நாகரிகத்தை இவர்கள் பேணி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மதித்திருக்க முடியும். சஜித்தோடு டீல் போட முடிகின்றது, இல்லை ரகசியமாக மற்ற கூடாரங்களோடு டீல் போட முடிகின்றது என்று சொன்னால் ஏன் நீங்கள் நேரடியாக பொது வேட்பாளருக்கு நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த விடயத்தை உள்ளடக்கினால் நாங்கள் புறக்கணிப்பை பரிசீலித்து விட்டு நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை இவர்கள் விடுத்திருக்க முடியுமா இல்லையா? அதை செய்யாது இப்போது ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கையை செய்கின்றார்கள். அரியநேந்திரன் அவர்கள் சிங்களத்தினுடைய கைக்கூலியாக சிங்களத்திற்கு விலை போய்விட்டார். அவர் இங்கே வாக்குகளை பிரிப்பதனூடாக ஒரு தரப்பை வெற்றி பெற வைப்பதற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு 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 அடிப்படை ஒரு ஒரு நியாயமே அற்ற ஒரு கருத்தை இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து, உங்களுக்கு இதுல ஞாபகம் இருக்கும், நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களை 2018ஆம் ஆண்டு இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர, அதாவது ஒரு புதிய கூட்டணி ஒன்றினூடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இவர்கள் ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள். அப்போது ஒவ்வொரு காரணங்களை கூறுகின்ற போது முதலிலே இவர்கள் வெளிப்படையாக கூறினார்கள். நிதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தங்களுக்கு 2வது நிலைமை, அதாவது அவருக்கு பின்னர் இந்த கட்சியினுடைய இந்த கூட்டு தலைமையினுடைய எதிர்காலம் என்ன என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்திய தரப்பு ஆதரவாளராக இருக்கின்றார். ஆகவே நீதியரசருக்கு ஒன்று நடந்தால் இயற்கையாக அவருக்கு ஒரு நிலைமை வருகின்ற போது தன்னியல்பாக இந்தியாவினுடைய அழுத்தத்தின் பிரகாரம் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு தலைமை பதவி சென்று விடும். இவர்கள் இப்படி வெளிப்படையாகவே தலைமை பதவிக்காக இவர்கள் பேரம் பேசிய போது நீதியரசர் அதை கூட பெருந்தன்மையோடு தாராளமாக நான் எழுத்து மூலமாகத்தானே தருகின்றேன், எனக்கு பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் இந்த கூட்டுக்கான தலைமையை ஏற்றுக்கொள்வார் என்ற விடயத்தை நான் எழுத்துப்பூர்வமாக எழுத்தருகின்றேன் சொன்னதுக்கு பிற்பாடு அதுக்கு பின்னர் வேறு ஒரு காரணத்தை கண்டுபிடித்தார்கள். ஆக இவர்களுடைய வேலை இப்படித்தான், ஒன்றை சொல்வது, அதற்குரிய பதில் வந்தால் அதை எதிர்கொள்ள முடியாதவர்களாக வேறு ஒரு காரணங்களை கண்டுபிடிப்பது. இது அவர்கள் அரசியலுடைய நேர்மை இல்லாத தன்மையினுடைய வெளிப்பாடு. அப்படித்தான் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே இவர்கள் எப்போதுமே அந்த சொல்வார்கள், ஒரு ஊர்ல எல்லோருமே அம்மனமாக இருந்தால் ஒருவர் கோமணத்தோடு இருந்தால் அவர் கோமாளியாக பார்க்கப்படுவார். அப்படித்தான் இவர்கள் அரசியல் கோமாளிகளாகத்தான் இவர்கள் தங்கள் எப்போதுமே தமிழ் மக்கள் ஒரு திசையிலே செல்கின்ற போது இவர்கள் அதுக்கு மறு திசையிலே சென்று கொண்டு பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகம் இருந்து விட்டது என்று கூறுவதை போன்று இவர்கள் ஏதோ நிலப்பாடில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய புறக்கணிப்பு கோஷம் என்பது உண்மையிலே அரியநேந்திரன் அவர்கள், உண்மையிலே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பருத்தித்துறையில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்த விடயத்தை மிக வருத்தத்தோடு பதிவு செய்திருந்தார். அரியநேந்திரன் அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சியை எதிர்த்தே ஒரு தமிழ் மக்களுடைய கூட்டு நிலைப்பாட்டுக்காக தன்னை ஒரு பொது வேட்பாளராக ஈடுபடுத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அரியநேந்திரனை சிங்கள தரப்போடு சேர்ந்து விட்டார். அவர்களுடைய ஒரு ஏற்பாட்டிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற அந்த வகையிலே இவர்கள் கூறுவது ஒரு அரசியலிலே இவர்கள் தங்களை தரந்தாழ்த்தி கொள்கின்ற, தமிழ் மக்களுடைய நிலையிலே தங்களை தாங்களே தரந்தாழ்த்தி கொள்கின்ற செயல்பாடு என்ற வகையிலே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார். அது உண்மைதான். தமிழ் மக்களுடைய நிலை நின்றோடு இவர்கள் தாங்கள் மேலும் மேலும் அந்த இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது நாங்கள் களத்திலே செல்கின்ற இடங்களில் எல்லாம் ஒருவர் கூட இந்த புறக்கணிப்பு விடயங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்புவதில்லை. அவர்கள் எல்லோருமே பொது வேட்பாளருடைய அவசியத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். மக்கள் மத்தியிலே இந்த புறக்கணிப்பு கோஷம் என்பது எடுபடவில்லை. அரசியல் ரீதியாக தங்கள் இருப்பை தக்க வைப்பதற்காகவும் தாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவை பின்வாங்காது ஒரு கௌரவமாக விழுந்தாலும் மீசையில் மண்டவில்லை என்பதாக முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்காகத்தான் அவர்கள் இந்த விடயத்தை முன்னெடுக்கின்றார்களே தவிர அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள் என்றால் மக்கள் ஆதரவு இல்லாமல் அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் என்ற ஒரு பார்வையை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்க தேவையில்லை. அவர்கள் இதற்காகத்தான் தங்களுடைய சுயலாப அரசியல், தங்களுடைய என்னால் அவர்கள் இப்படியான அடையாள அரசியலினூடாகத்தான் தங்களை இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் இவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். ஒவ்வொரு பௌர்ணமி, ஒருவேளை பௌர்ணமி வருவதற்கு ஒரு மாதம் மறந்து விட்டால் இவர்களுக்கு பெரிய தலையடி வந்துவிடும். ஏன்னா தையிட்டியிலே போய் அங்கே கொடி பிடித்துக் கொண்டு ஒரு 5 பேர் போய் போராடலாது.
ஆகவே சந்திர பகவான் பௌர்ணமி ஒருவேளை ஒரு மாதத்திலே அந்த பௌர்ணமி வரவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய அரசியல் என்பது அஸ்தமனமாகிவிடும். ஆக அதே போன்றுதான் இவர்கள் ஒரு அடையாள ரீதியாக இதிலே தங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த விதத்திலுமே ஒரு தொடர்பற்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது. மக்களுடைய மனமறிந்தோ குணமறிந்தோ இவர்கள் இப்படியான முடிவுகளை எடுக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். நன்றி ராமேந்திரன். டீல் மன்னன் இருக்கிறார் இல்லையா, தமிழரசு கட்சியினுடைய கோமாளி என்று இப்பொழுது அவருக்கு அந்த பெயரை தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இடையிலேயே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் எடுத்த முடிவில் மாற்றம் இல்லை என்று இப்போ நீங்கள் கடந்த வாரம் நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் 14ஆம் தேதி கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களையே புரிந்து கொள்கிறார்களா, என்ன நிலைமை? உண்மைதான், அவர்கள் முன்னர் அறிவித்திருந்தார்கள். பின்னர் ஏற்கனவே இந்த சுத்துமாத்து பேர் வழியாக இருக்கின்ற சுமந்திரன் அவருடைய ஒரு கைப்புள்ளியாக இருக்கின்ற செயலாளர் சத்தியலிங்கத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் இத்தனை சில்மிசங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது அதே சத்தியலிங்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கின்றது. சையத் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக தமிழரசு கட்சி எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, அது ஒரு உறுதியான தீர்மானம், ஆகவே நாங்கள் மீளவும் இது கூட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்ற ஒரு விடயத்தை சத்தியலிங்கம் ஊடாக அவர் வெளிப்படுத்திவிட்டு அவர் அங்கே ஒரு சில அயோக்கியத்தனங்களை அரங்கேற்றி இருக்கின்றார். நான் ஸ்ரீதரனுடன் கதைத்தேன், தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக ஸ்ரீதரன் என்னிடம் தெரிவித்தார் என்பதாக சுமந்திரன் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். உடனடியாக நேற்றைய தினம் ஸ்ரீதரன் அவர்கள் மறுத்திருக்கின்றார், அது சுத்த பொய் என்று. தமிழரசு கட்சி சையத் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக எடுத்த தீர்மானத்தை தான் ஏற்றுக்கொண்டதாக சுமந்திரன் கூறுகின்ற விடயம் பச்சை பொய் என்றும் இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக அவர் கூறியிருந்தார். உண்மையிலே ஸ்ரீதரன் அவர்கள் மாவை சேனாதராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு குத்துக்கரணம் அடிக்கின்ற மன்னனாக இருக்கின்றார். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் மிக நேர்மையாகவும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும், அதற்கு பின்னர் பல காரணங்கள் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே விரிவாக கூறியிருந்தோம், தமிழரசு கட்சியை பாதுகாக்க வேண்டும், அந்த தமிழ் தேசிய சக்திகள், அதாவது தமிழ் தேசியம் ஒரு திரட்சி பெற்று வருகின்ற போது அந்த தமிழ் தேசியத்திடம் இருந்து தமிழரசு கட்சி விலகிவிடக்கூடாது, அந்நியப்பட்டு விடக்கூடாது என்கின்ற நோக்கத்தில், ஏன்னால் அவர்களுடைய இருப்பு, அரசியல் இருப்பு என்பது அதுதான். ஆகவே அவர் நாளை தமிழரசு கட்சியை விட்டு தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாகவே கரைந்து போய் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற நிலைமை வருமாக இருந்தால் அவரும் அதிலே சேர்ந்து மூழ்க வேண்டியதான். ஆகவே அவருக்கு தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கு அவர் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக, ஆகவே அவருக்கு காரணங்கள் அதுவாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கின்றார். இதுக்குள்ள இருந்து கொண்டு பொது கட்டமைப்புகளை இருந்து கொண்டு டெலோ புலட் போன்றவர்கள் 2வது விருப்பு வாக்குக்கு அடிமானம் போடுகின்ற செயல்பாடு போன்று அல்லாமல் அவர் நேர்மையாக கட்சி எதிர்த்தாலும் அவர் இந்த விடயத்திலே உறுதியாக நிற்கின்றார். நாளை மறுதினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு ஸ்ரீதரன் அவர்கள் அணியமாகி கொண்டிருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளருக்காக வடக்கு கிழக்கிலே கூட்டப்பட்ட மிக பாரிய ஒரு கூட்டமாக கிளிநொச்சி பசுமை பூங்காவிலே நாளை மறுதினம் 3 மணி அளவிலே நடைபெறுகின்ற கூட்டம் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் ஒழுங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக ஒரு மிக பாரிய ஒரு கூட்டத்தை அந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே கூட்டி தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க. இதுல சுமந்திரனுடைய சில சில்மிசங்கள் கூட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஸ்ரீதரன் தரப்பினரை நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற வகையிலே உங்களுக்கு தெரியும், சந்திரகுமார் என்பவர் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கட்சியில் இருந்து பிரிந்து புதிய ஒரு கட்சி ஒன்றை அவர் தொடங்கி அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த மலையக மக்களுடைய வாக்குகளை இலக்கு வைத்து அவர் ஒரு புதிய கட்சியாக செயல்பட்டு வருகின்றார். இப்போது சுமந்திரன் தரப்பினருடைய பார்வை ஸ்ரீதரன் அவர்களுக்கு போட்டியாக ஸ்ரீதரனுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற வகையிலே சந்திரகுமாரை தமிழரசு கட்சியோடு இணைத்து கொண்டு கிளிநொச்சியை கைப்பற்றுவதற்கு அவர்கள் வீகம் வகுத்து வருவதாக அறியக்கூடியதாக இருந்த பொது வேட்பாளர் விடயத்திலே கட்சிக்குள் பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டு அது வெளியே தெரிந்தாலும் உள்ளுக்கு அது பாரிய ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்ப ஸ்ரீதரன் தரப்புக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கு. அதாவது அவரோடு இருப்பவர்கள் கட்சியை விட்டு வெளியே வாருங்கள் என்று நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை மேலும் ஊக்கப்படுத்தி ஸ்ரீதரனாக கட்சியை விட்டு வெளியே செல்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் சுமந்திரனுடைய திட்டமாக இருக்கின்றது. இவர்கள் அனைவருமே வெளியேற்றி விட்டு சாணக்கியன் உள்ளிட்ட தரப்பினரை வைத்துக் கொண்டு தன்னுடைய அரசியலை தொடர வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை கூறியிருந்தோம், தமிழர் விடுதலை கூட்டணியை ஆனந்த சங்கரி அப்போது சம்பந்தன் வழியே
விண்ணுலகம் ஏவார் என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு ஆனந்த சங்கரி விண்ணுலகம் பயணத்தை ஆரம்பிக்கின்ற மறுநொடி தமிழர் விடுதலை கூட்டணியை கைப்பற்றி அந்த தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவராக வந்து அந்த கட்சியை தன்னுடைய துரோக அரசியலுக்கான ஒரு அடித்தளமாக பயன்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் சில தயார்படுத்தலை செய்து வருகின்ற விடயங்களை கூறினோம். இப்போது இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய கட்சிக்குள் பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திய நிலைமையில இவர்களை வெளியே தள்ளிவிட்டு தமிழரசு கட்சியையே தன்னுடைய கை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து வருகின்றார். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காத வகையில் தான் ஸ்ரீதரன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போது ஸ்ரீதரன் ஒருவேளை நெருக்கடிகள் மிகுதியால் ஒரு போட்டி தமிழரசு கட்சியாக செயல்பட்டாலோ இல்லை அதிலிருந்து வெளியேறினாலோ கிளிநொச்சி மாவட்டம் என்பது தமிழரசு கட்சிக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே அதை அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு தான் சந்திரகுமாரை வளைத்து போட்டு, ஏன்னா சந்திரகுமாரும் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாகத்தான் இந்த தேர்தலில் செயல்பட்டு வருகிறார், இவர்களும் சயித்தோடு நின்று செயல்பட்டு வருகின்றார்கள். இப்ப அந்த அடிப்படையிலே ஏதோ ஒரு வகையிலே சந்திரகுமாரும் தனியே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல முடிகின்றதை தவிர அதுக்கு மேலதிகமாக அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள முடியவில்லை. அது ஸ்ரீதரனோடு சவாலுக்கு உட்படுத்தி தொடர்ந்து தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு பெரிய போராட்டத்தை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே சுமந்திரன் தரப்போடு சேர்ந்து விட்டால் ஒருவேளை அப்படியான கனவுகளை நிறைவேற்றி விடலாம் என்ற வகையில் கூட அவர்களுக்கு அந்த நோக்கம் இருக்கலாம். அது நடைபெறுகின்றதோ இல்லையோ அப்படியான முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுமந்திரன் தரப்பிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒரு திரட்சியாக ஒரு தங்களை ஒரு விலையாக்கி அவர்கள் தங்களை உண்மையிலே அவர்கள் இதற்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அர்ப்பணித்து தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்தியலுக்கு பின்னால் ஒரு கோட்பாட்டுக்கு பின்னால் தமிழர்கள் தங்கள் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இவர்களுடைய அரசியல் பயணத்தை பார்க்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு திசையிலும் சுமந்திரன் தரப்பின ஒரு திசையிலுமாக தமிழ் மக்களை விட்டு பிழைத்து தமிழ் மக்களுக்கு எதிரான திசையில் தான் இவர்கள் பயணித்து. ஆகவே தமிழரசு கட்சியிலே இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் என்பது உண்மையிலே அந்த கட்சியினரால் கூட ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத புரிந்து ஒரு அங்கீகரிக்கப்பட முடியாத நிலையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்களிடமிருந்து நம்பகத்தன்மையை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று சுமந்திரன் தரப்பும் இந்த தமிழரசு கட்சிக்குள் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த கட்சி ரீதியான முடக்கங்கள் இந்த செயல்பாடுகள் என்பது மேலும் அவர்களை இதிலிருந்து அந்நியப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவர்களுடைய இலக்கு என்பது தமிழர்களுடைய அரசியலை சிதைப்பது. 2012ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் 2010 தமிழ் தேசிய அரசியலுக்குள் பின்கத வழியாக கொண்டு வரப்பட்டவர் தமிழர்களுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்த விடுதலை போராட்டத்துடைய தொடர்ச்சியாக அரசியல் வடிவமாக தமிழ் தேசிய கூட்டணி பார்க்கப்பட்டது. அதை சிதைத்தார்கள். அதற்கு பின்னர் தமிழரசு கட்சி பாரம்பரியமாக ஒரு சமஷ்டி கட்சியாக வேறு எந்த கட்சியையும் விட அது சமஷ்டி என்கின்ற கோரிக்கைக்காகவே தந்தை செல்வநாயகத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழரசு கட்சி. ஆகவே அந்த சமஷ்டியை தாங்கி நிற்கின்ற அதற்காகவே தோற்றுவித்த அந்த கட்சியை இல்லாமல் செய்து விட்டால் வடக்கு கிழக்கு முகமாக ஒரு பாரம்பரியத்தோடு ஒரு பலத்தோடு இருக்கின்ற அந்த கட்சியையும் சிதைத்து விட்டால் தமிழர்களை நிற்கதியாக்கி விட முடியும். ஆகவே தமிழர்களை ஒரு அரசியல் நெருக்கடிக்குள் தள்ளிவிட்டால் பின்னர் இவர்களுடைய முகவர்களை வைத்துக் கொண்டு தமிழர்களை சிதறடித்து விடலாம். அப்படி சிதறடித்து விட்டால் தமிழர்கள் தேசமாக இதற்குமே அணிதிரளக்கூடிய ஒரு நிலைமையை இல்லாமல் செய்து விடலாம். ஏன்னா அரசியல் ஒன்றுதான், தமிழ் தேசிய அரசியல் ஒன்றுதான் இப்போது தமிழர்களை ஒரு குடைக்கு கீழ் ஒரு இலையிலே வழிநடத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆக அதை சிதைக்க வேண்டுமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாமல் செய்தார்கள். இப்போது தமிழரசு கட்சியை இல்லாமல் செய்து விட்டால் ஏனைய ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் செல்வாக்குள்ள கட்சிகளாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சியையும் காலாவதியாக்கி விட்டால் தமிழர்களுக்கான அரசியல் என்பது ஒரு வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு முகமாகவோ ஒரு வடிவமாகவோ இல்லாமல் சிதறண்டு போய் ஒரு பிரதேச கட்சிகளாக பிரதேச அளவிலான ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நிலையைத்தான் அந்த நிலை தோற்றுவிக்கும். ஆகவே சிந்தித்து பாருங்கள், நாங்கள் 30 ஆண்டுகள் போராடுவோம். இலங்கை சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாக ஒரு தமிழ் மக்கள் ஒரு அரசியல் ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் போராடி தங்களுடைய இருப்பை தக்க வைத்தார்கள். ஆனால் 15 ஆண்டுகளில் மிக விரைவாகவே நாங்கள் ஒரு அரசியல் ஒரு அந்திம காலத்துக்குள் நாங்கள் திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் உண்மையாக தமிழ் மக்களுக்கு நேர்மையாக இருப்பவர்களை விட துரோகத்தனமாக செயல்படுபவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக இந்த அரசியல் எங்களுக்கானதாக இல்லாமல் போய் இந்த வறுமையில் தான் தமிழ் பொது வேட்பாளருடைய முக்கியத்துவம் என்பது உணரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த ஒரு குடைக்கு கீழ் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழர்களுடைய வாக்கை சங்கு சின்னத்துக்கு அளிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த அவலத்தில் இருந்து இந்த ஆபத்திலிருந்து தமிழ் மக்கள் மீண்டெல்ல முடியும். ஆகவே இது எங்களுக்கான போராட்டம். இது நாங்கள் தமிழ் மக்களை நோக்கி விடுகின்ற அறைகூவல். ஒவ்வொரு தமிழனும் இது தனக்கான ஒரு ஆபத்து தான் ஒரு
நீர்நிலையிலே ஒரு குளத்திலோ கடலிலோ விழுந்து மூழ்க முற்படுகின்ற போது அதிலிருந்து தப்பிப்பதற்கு எவ்வாறு நாங்கள் எத்தனிப்போமோ, எங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன விதமான முயற்சிகள் எடுப்போமோ, அதே போல் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான பாரிய நெருக்கடிக்குள் பாரிய சிக்கலுக்குள் நாங்கள் அகப்பட போகின்றோமாக அதிலிருந்து நாங்கள் மீள வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் தமிழ் பொது வேட்பாளருக்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இதிலே ஒரு சபதம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் வாக்குரிமை உள்ள ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுமே நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சபதம் என்னவென்று சொன்னார், இனியொரு புது விதி செய்வோம், இனியொரு புது விதி செய்வோம், தமிழர் இம்முறை தமிழர் வாக்கு தமிழுக்கே என்கின்ற நாங்கள் ஒரு உறுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றால் நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் நம்பி நம்பி ஏமாந்தது போது, இனி இது எங்களுக்கான ஒரு புதிய தொடக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு புதிய விதி ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இனிமேல் எவருக்குமே நாங்கள் ஏமாந்து போய் எங்களை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. ஆகவே இம்முறை தமிழர் வாக்கு தமிழுக்கே என்று நாங்கள் திடசங்கற்பம் பூண்டு வருகின்ற செப்டம்பர் 21 சங்கு சின்னத்துக்கு நேராக அந்த புல்லடி இடுவது என்பது எங்களுடைய எப்படி நாங்கள் பொத்தியூர் தொடக்கம் பொலிகண்டி வரையான அந்த மக்கள் பேரெழுச்சி இயக்கம் என்பது ஒரு ஒரு தன்னியல்பா யாராலுமே ஒரு கணிக்க முடியாத அளவுக்கு தமிழ் மக்களுடைய உணர்வு பிரவாகமாக இருந்ததை போன்று இந்த செப்டம்பர் 21 வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அதை தாண்டிய மக்களுடைய பங்கு பெற்றுதலோடு நாங்கள் பாரிய எழுச்சியான ஒரு முடிவை செப்டம்பர் 22 உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் திடகர்வ பூண வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் சுருக்கமாக ராமேந்திரன், தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக உணரப்படுகின்ற என்ற விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது இதனுடைய முக்கியத்துவத்தையும் ஏன் நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூட நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடக சந்திப்பின் பொழுது முன்னாள் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் கூட கூறியிருக்கின்றார், தமிழ் மக்களின் விருப்பங்களையும் அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுங்கள், தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிக்காதீர்கள் என்று அவரும் அங்கே அடித்து கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் சுருக்கமாக. உண்மை, நாங்கள் இந்த முறை தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது பல விடயங்களிலே நாங்கள் சிதறண்டு போயிருக்கின்றோம் என்று ஒரு சர்வதேச மங்களை ஏமாற்றி இருக்கின்றது. அதுக்கான பொறுப்பு குரலை செல்லவில்லை. இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்பு குரல் கடப்பாட்டிலிருந்து அவர்கள் விலகி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் மக்களை விட்டு பிழைக்கின்ற ஒரு அயோக்கியத்தனமான அநாகரிகமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது. நாங்கள் தமிழர்கள் தேசமாக அணிதிரளுவதனூடாக இனிமேல் இப்ப நாங்கள் சிந்தித்து பாருங்கள் தனாஞானியன்னா, நீங்களும் பல தடவை ஆதங்கப்பட்டிருப்பீர்கள். தமிழர்களுடைய தாயகத்திலே தமிழர்களுடைய விவகாரங்களிலே தலையீடு செய்கின்ற போது குறைந்தபட்சம் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகின்ற ஒரு அரசியல் நாகரிகத்தை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் கைக்கொள்ளவில்லை. சில தினங்களுக்கு முன்னர் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை கூறியிருந்தார், இந்தியாவிடம் வடக்கை விற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று. அதாவது வடக்கை விற்பது என்று சொன்னால் வடக்கிலே இருக்கின்ற மின்சாரம், இந்த காற்றாலை மற்றும் வேறு விடயங்களை அபிவிருத்தி, அதாவது ஒரு பொருளாதார பங்காளராக இந்தியாவை உள்ளிருக்கின்ற வகையிலே வடக்கை விற்பதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம். இது தொடர்பாக வடக்கு மக்களிடமோ வடக்கு மக்கள் சார்ந்திருக்கின்ற பிரதிநிதிகளிடமோ இவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்களா, விளக்கங்களை வழங்கி இருக்கின்றார்களா? அவை எங்களுடைய தலைவிதியையும் எங்களுடைய விடயங்களையும் கொழும்பில் இருந்து கொண்டு ஒருவரால் எடுக்க முடிகின்ற ஒரு அவல நிலையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் எங்களுடைய தலைவிதியை நாங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். அவை இது அனைவருக்குமாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். ஆகவே இந்த செய்தியிலே இந்த செப்டம்பர் 21 சங்கு போடுகின்ற புல்லடி என்பது நாங்கள் தமிழர்களாகவே எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிப்பதற்கான ஒரு புதிய ஒரு பயணத்தினுடைய தொடக்கமாகத்தான் இது இருக்கும். ஆகவே இதனுடைய முக்கியத்துவம் இந்த அடிப்படையில் தான் உணரப்படுகிறது. நன்றி ராமேந்திரன். யார் என்ன என்றதை இப்பொழுது இந்த பொது வேட்பாளரினூடாக அவர்களுடைய முகம் என்ன என்றதை அறியக்கூடியதாக இருக்கின்றது, அவர்களுடைய கொள்கை என்ன என்று அறியக்கூடியதாக இருந்து இவ்வளவு காலமும் யாருக்காக செயல்பட்டார்கள், இதுவரையில் ஒரு முகத்திரையை போட்டுவிட்டு தமிழ் மக்களுக்காக செயல்படுகின்ற என்று அந்த 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உண்மையான முகம் இப்பொழுது வெளியில் வந்திருக்கின்றது. நீங்கள் கூறுவது போல் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதனூடாக நான் நினைக்கிறேன் ஒரு புதிய அரசியல் பரப்பில் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை பலரிடம் வந்திருக்கின்றது. அதனால்தான் வலுவாக வீரியமாக முழு வீச்சோடு இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு மட்டுமில்லை தமிழகத்திலும் சரி ஏனைய தமிழர்கள் வாழுகின்ற புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி அதற்கான ஆதரவு பெருக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தை இந்த தமிழ் பொது வேட்பாளரினூடாக சங்கு சின்னத்தினூடாக வெளிப்படுத்தும் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நிறைவேற்ற கொண்டு வருவோம். ராமேந்திரன், மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக சங்கே